ப்ரோ எனக்கு ஏஜ் 30 ஆகுது, என்னால் இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஆனால் எனக்கு ஏஜ் ஆக ஆக கமிட்மெண்ட்னால என்னால் இதே மாதிரி அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ கம்மியாக தான் பண்ண முடியும். இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்களேன். கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் இருக்குது. என்ன சொல்யூஷனு? அதுதான் ஸ்டெப் டவுன் எஸ்ஐபி. எல்லாரும் எஸ்ஐபி டாப்அப் தான் சொல்லுவாங்க. இதுனா புதுசாக இருக்குது. எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கம்மி பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பேர் தான் ஸ்டெப் டவுன் எஸ்ஐபி. எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு ஏஜ் 30 இருக்கும்போது எஸ்ஐபி அமௌண்ட்டை 20,000 ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 20,000 ருபீஸை நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுலேருந்து 5,000 குறைச்சி 15,000 ஆகுங்க. இந்த 15,000 நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த 5 இயர்ஸில் 5,000 குறைச்சி 10,000 ஆகுங்க. இந்த 10,000 ருபீஸை நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5,000 ரெடியூஸ் பண்ணி 5,000 எஸ்ஐபியை கட்டுங்க. இது போல் நீங்கள் 20 இயர்ஸுக்கு பண்ணலாம். இதுக்கு பேர் தான் ஸ்டெப் டவுன் எஸ்ஐபி. இனிஷியலாக ஒரு பெரிய அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது முடியும் போது ஒரு ஸ்மால் அமௌண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறது. 20,000 ருபீஸ் எஸ்ஐபியை 5 இயர்ஸுக்கு பண்ணிங்கன்னா 12 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது இப்போது 16,62,000 க்ரோ ஆகிருக்கும். 15,000 ருபீஸை 5 இயர்ஸுக்கு நீங்கள் 9 lakhs ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது இப்போது 43,10,000 க்ரோ ஆகிருக்கும். 10,000 ருபீஸை 5 இயர்ஸுக்கு 6 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அது இப்போது 87,73,000 க்ரோ ஆகிருக்கும். 5,000 ருபீஸை 5 இயர்ஸுக்கு 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. டோட்டலாக அது இப்போது 1,65 lakhs க்ரோ ஆகிருக்கும். ஸ்டெப் அப் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டை விட இது மாதிரி ஸ்டெப் டவுன் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டு பெருசு தான். இந்த இடத்துல ஏன் ஸ்டெப் டவுன் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, ஸ்டெப் டவுனில் நம்ம இனிஷியலாக பிகர் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அமௌண்ட் ரொம்ப பீரியட் இருக்கிறதுனால நமக்கு நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. இது மாதிரி உங்களுக்கும் ஸ்டெப் டவுன் எஸ்ஐபி பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டை ஸ்டெப் டவுன் டைப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு கைட் பண்ணுறேன்.